இந்த திமுக ஆட்சி காலம் வரும்போது தான் நீங்கள் எடுத்து பார்த்தா தீவிரவாதம் பயங்கரவாதம் அதிகரிச்சிருக்கும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு முஸ்லீம் வந்து பிஜேபியால் பாதிப்பு ஏற்பட்டிருக்குதா? தாவேகா உள்ளே வந்த அப்புறம் இந்த இஸ்லாமியல் ஓட்டு மற்றும் கிறிஸ்தவர்கள் ஓட்டு நமக்கு விழவில்லை அப்படின்ட்டு திமுகவினரே ஒரு அளவுக்கு புதுசாக ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறாங்க. தமிழ் முஸ்லீம்ஸ் வெஸ் உருது முஸ்லீம். இந்த பாலைவனத்தில் வந்து அந்த காற்றுல வந்து மணல் போய் ரத்தம் ஒழிக்கிறதால அங்கே வந்து என்ன பண்ணால் அதுக்காக தான் வந்து இந்த அதாவது கடவுளே ஏமாத்துற காலம் இந்த காலம். வெறுப்புன்னு வந்து ஏன்னா கொடுத்த வாக்குறுதிகள்லாம் திமுக பண்ணலை. எப்பவும் கோயில்கள் போன்ற இடங்களில் வந்து யாரும் இந்துக்களை கூப்பிட்டு நீங்கள் இவ்வளோ ஓட்டு போடுங்க இவ்வளோ போட்டுங்கன்னு சொல்கிறது கிடையாது. ஆனால் குறிப்பாக நீங்கள் கிறிஸ்தவரில் மட்டும் பார்த்தீங்கன்னா சர்ச்சில் கூப்பிட்டு இவருக்கு ஓட்டு போடுங்கன்றாங்க. பை த பீப்புள் நேயர்களுக்கு வணக்கம். பல்வேறு அரசியல் பொருளாதார சமுதாய பிரச்சனை அலசக்கூடிய இந்த நிகழ்ச்சி இன்று நம்மிடையே அரசியல் விமர்சகர் முகமது அதுல்லா வந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம், வாழ்க வளமுடன் சார். சார், பல ஆண்டுகளாகவே ஒரு செட்டப் பேசப்படுது தமிழ்நாட்டில். என்னென்னா, அதாவது சிறுபான்மை வாக்கு எப்பொழுதுமே திமுக தான் செல்லும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்க எல்லாமே. இப்போ அதிமுக பிஜேபி கூட அதை எதிர்பார்க்கல. நம்ம இஸ்லாமியர் ஓட்டு நம்ம கிடையாதுப்பா, கிறிஸ்தவ ஓட்டு நம்ம கிடையாது, அது எப்படியும் திமுக தான் போகும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருந்தாங்க. இப்போ இந்த தேர்தலில் குறிப்பாக வந்து இந்த தாவேகா உள்ளே வந்த அப்புறம் இந்த இஸ்லாமியல் ஓட்டு மற்றும் கிறிஸ்தவர்கள் ஓட்டு நமக்கு விழவில்லை அப்படின்ட்டு திமுகவினரே ஒரு அளவுக்கு புலம்பாமைக்கூடிய சூழ்நிலை வந்துருச்சு. ஸோ இத்தனை நாட்கள் இஸ்லாமியர்கள் திமுகவுக்கு வாக்களித்த இந்த சூழ்நிலையில் ஏன் வாக்களித்தார்கள், அதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க சார்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் சொல்கிற அந்த பாயிண்ட்டை நான் ஏற்றுக்கிறேன். ஏன்னா இது திமுக காலத்துலேருந்துலாம் வந்து பார்க்க போனீங்கன்னா இஸ்லாமியர்கள் எல்லாமே வந்து பார்க்க போனால் திமுக தான். திமுக காங்கிரஸுக்கு தான் வந்து நீங்கள் சொல்கிறது வந்து வாஸ்தவமான பேச்சு. ஆனால் 70 ஆண்டு காலம் வந்து அவங்க வந்து ஆட்சியில் வரும்போது வந்து அதுக்கப்புறம் எம்ஜிஆர் வந்தார். எம்ஜிஆர் வரும்போது வந்து அந்த மைனாரிட்டி ஓட்டு ஃபுல்லாக வந்து எம்ஜிஆர் போயிடுச்சு. ஆமாம், எம்ஜிஆருக்கு போனதுக்கு அப்புறம் வந்து ஒரு நம்பிக்கையை வந்து பார்ப்போம்னா ஜெயலலிதா அம்மா மேலே வந்தது. ஆனால் இருந்தாலும் வந்து 50-50 தான். புரியுது. அப்போது வந்து நீங்கள் வந்து பார்க்க போனீங்கன்னா இந்த ஜமாத்துடைய இருந்து போனால் இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து அந்த ஜமாத்துக்கள் நான் சொல்கிறத விட கட்சி அமைப்புகளுடைய எண்ணிக்கை வந்து பார்ப்போம்னா 49 அமைப்புகள் இருக்குது. இன்றைக்கி வந்து இன்னும் புரிகிற மாதிரி வந்து சொல்ல போனால் முன்னெல்லாம் வந்து 5 வேளை தொழுகன்னா வந்து எங்களுக்கெல்லாம் வந்து ஒரே ஈவெண்ட் டைம் இருக்கும். இப்போ ஒரு சில அமைப்புகள் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க இஷ்டத்துக்கு இப்போ எங்களுக்கு வந்து பார்ப்போம்னா வந்து காலையில் வந்து ஃபஜர் தொழுகை வந்து அந்த 5லேருந்து 5:30 இருக்கும். எப்பயுமே 1லேருந்து 1:30 இருக்கும். ஈவினிங் வந்து 5லேருந்து 5. ஆனால் இவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் வந்து முன்னாடியே தொழுகிறாங்க. இவங்க ஒரு புதுசாக ஒரு எடுத்து வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஏன் இப்போ நீங்கள் ரம்ஜான் பண்டிகையை கூட பக்ரீத் பண்டிகை கூட பார்த்தா சவுதியை ஃபாலோ பண்ணி தான் இங்கே பண்ணுறோம். அப்போ வந்து பார்க்க போனீங்கன்னா வந்து இதுலேயும் வந்து என்னென்னா வந்து ஒரு பிரிவினை வந்து கொண்டு வராங்க. உண்மையாக சொல்ல போனால் வந்து 10 பேரை வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த 3 பேர் தான் என்ன பண்ணுறாங்க, வழி நடத்துகிறாங்க, ஆப்ரேட் பண்ணுறாங்க. இது வந்து இத்தனை நாளாக வந்து அந்த வந்து எங்களுடைய ஜமாத்தில் அந்த மாதிரி கிடையாது. ஆனால் இன்றைக்கி என்ன ஒன்று வந்து பார்க்கணுன்னா என்னுடைய அம்மா கிட்ட வந்து கேட்கும் போது வந்து உதாரணத்துக்கு நான் பிஜேபியில் வந்து 10 வருஷமாக இருக்கிறேன். 2016லேருந்து வந்து மூடி. அப்போது எங்கள் அம்மா கிட்ட போய் நான் முதல்ல வந்து யார்கிட்ட கேட்பேன் என் சந்தேகம்னு சொல்லும்போது என் அம்மா கிட்ட கேட்கும்போது இந்த மாதிரி பிஜேபி கட்சியில் நான் சேர போகிறேன்னு சொல்லும்போது அதெல்லாம் போகக்கூடாதுன்னு சொன்னான். அப்போ என் நண்பர் அட்வொகேட் ஆரிஃப்னு சொல்லி, நீ சாபத்துக்கு ஆளாவ, பெண் குழந்தைங்களை பெற்று வச்சுக்கிற, அதனால் நீ பிஜேபியில் வந்து நீ போனேன்னா உனக்கு இதில் நீ வந்து திமுகவில் வாங்கன்னு வந்து எனக்கு ஆஃபர் வந்து கொடுத்தாங்க. இல்லையா ஏதாவது வந்து முஸ்லீம் அமைப்புகளில் வந்து சேர்ந்துங்கன்னு. நான் வந்து ஓப்பனாக சொல்கிறேன் சார், நான் ஒரே விஷயம், அடுத்தவன் பேச்சை கேட்டு அடுத்தவன் சொல்ல இது வந்து நான் வந்து இதில் நான் ஒரே வார்த்தை கேட்டேன், எது தூய்மையான கட்சின்னு வந்து கேட்டேன். தூய்மையான தலைவர் சொல்லி நாங்கள் வந்து சேர்றேன்னு சொல்லும் போது ஏன் ஒன்று சொல்கிறேன்னா முஸ்லீம்கள் வந்து என்ன வந்து பார்க்க போனால் வந்து அவங்க வந்து எல்லாம் வந்து ஒரே இது வந்துன்னா எங்களுடைய நபிகள் நாயக வந்து வழிகாட்டுதல் பேரில் வரும். என்ன தான் பிரிவினை இருந்தாலும் ஆனால் வந்து அல்லான்னு சொன்னால் எல்லாமே வந்து அவங்க வந்து குடிக்கிறோம். ஆனால் வந்து இப்போ வந்து பார்க்க போனீங்கன்னா இந்த பிரிவினை இந்த ஏற்படுத்துறது போனால் புதுசாக ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறாங்க. தமிழ் முஸ்லீம்ஸ் வெஸ் உருது முஸ்லீம். உருது முஸ்லீம் வந்து என்ன சொல்கிறேன், அவங்க வந்து இப்போ அதையும் வந்து இப்போ பாகுபாடு வந்துச்சு. தர்கா வழிபாட்டாளர்கள், நான்லாம் வந்து தர்கா வழிபாட்டாளர்கள். ஆனால் நீங்கள் வந்து அது குரானில் இருக்குதா, தர்காவில் வழிபாட்டு இருக்குதானா? இல்லை. ஏன்னா வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் வந்து நபிகள் நாயக வழிகாட்டு. நம்ம தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் போன்ற அமைப்புகள்லாம் இதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மிகப்பெரிய மாநாடெல்லாம் நடத்தினாங்க இல்லையா சார்? ஒரு பாரம்பரியம் வந்து பார்ப்போம்னா எனக்கு என் தாய் எனக்கு நான் என்ன மதம் வந்து என் தாயை வச்சு தான் வந்து இது பண்ணேன். பிறந்ததுக்கப்புறம் எங்கள் அம்மா வந்து ஹாஜியார், ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்திருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் சொல்கிறது வந்து போனால் இங்கே ஒன்றும் கேட்க போனால் புர்காவே தமிழ்நாட்டில் இல்லை, நம்புவீங்களா?
அதாவது மிடில் ஈஸ்ட்ல வந்து பார்க்க போனீங்கன்னா இந்த பாலைவனத்துல வந்து அந்த காத்துல வந்து மணல் போய் ரத்தம் ஒழிகிறதால அங்க வந்து என்ன பண்ணா, அதுக்காக தான் வந்து இந்த இந்த நீங்க சொல்ற இந்த ஹிஜாப்பு இதெல்லாம் வந்து வந்தது. ஏன் இங்கேருந்து சவுதிக்கு போறவனுங்கெல்லாம் வந்து பார்க்க போனா போறதுக்கு முன்னாடி இருப்பான், ஆனா சவுதிக்கு போனோடனே சவுதி ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணிப்பான். ஆனா சவுதி எந்த மாதிரி எல்லாம் வந்து ஃபாலோ பண்றான்னா 100% அவன் ஃபாலோ பண்ண மாட்டான். இவனுக்கு என்ன தேவையோ அதை தான் ஃபாலோ பண்ணல. இப்போ சவுதி எல்லாம் பார்த்தீங்கன்னா கூட அவங்களாம் மாடர்ன் ட்ரெஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இந்தியாவில் வந்து இன்னும் அதே பாரம்பரியத்தை கடைப்பிடிச்சிருக்காங்க. அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டில் முழுமையாக கடைப்பிடிக்கல. அதுதான் சொல்லுறேன். எது தேவையோ அது எடுத்துக்கிறாங்க, எது தேவையில்லையோ அப்படி பார்க்க போனால் எங்களுக்கெல்லாம் வந்து சொந்த வீடே கட்டக்கூடாது சார். சொந்த வீடே தேவையில்லை. இன்னைக்கு வந்து பார்க்க போனீங்கன்னா ஜக்காத்துன்னு சொல்லுவாங்க. ரம்ஜான் மாதத்தில் வந்து எந்த இதுதான் நம்ம வருமானத்தில் வந்து குறிப்பிட்ட சதவீதம் அதெல்லாம் பண்ணுறதே கிடையாது. எல்லாருமே வந்து 11 ரூபா கொடுத்துரு, 101 ரூபா கொடுத்துரு, 3 கிலோ வந்து கோதுமை கொடுத்துரு, வந்து அதாவது கடவுளே ஏமாத்துற காலம் இந்த காலம். இது உண்மை, நான் பேச வரதுலாம் இல்லை. இப்போது எங்கள் அப்பா ஒரு பழமொழி சொல்லுவார், தாடி வைக்கிறவன்லாம் நல்லவன் இல்லை, குடிக்கிறவன்லாம் குடிகாரன் இல்லைன்னு. புரியுது, புரியுதுங்களா? ஏன் ஒன்றுனா ஒரே ஒரு விஷயம் சார். ஒன்றா வந்து நல்லவனாரு இல்லை கெட்டவனாரு. ஏன்னா ஒருத்தன் வந்து இப்போ நான் வந்து குரானை ஓதி அதோடைய அர்த்தங்கள் தெரிஞ்சு நான் வந்து பிறருக்கு வந்து கெடுதல் நினைக்கிறதோ அதுதான் வந்து எனக்கு பெரிய பாதிப்பு. ஆனால் ஒன்றுமே தெரியாமல், அதாவது உங்கள் விஷயத்தில் வந்து சொல்ல போனால் எந்த பகவத்கீதையும் படிக்காமல் எந்த ஒரு வேதங்களும் படிக்காமல் தப்பு பண்ணுறவனு கூட மன்னிப்பு இருக்குது. ஆனால் வேதங்கள் படித்த ஒருத்தன் வந்து தவறு செய்தால் அதோட கர்மா வந்து அதோடைய வினை வந்து அவர் வந்து எதிர்கொள்ள வேண்டிய நிலைமையாக இருக்கும். இப்போ முஸ்லீம்கள் வந்து பார்க்க போனீங்கன்னா வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி ஏன் ஒன்றுனா பிஜேபிக்கு அகெயின்ஸ்டாக வந்து முஸ்லீம்கள் இருந்தாங்க. இன்னைக்கு வந்து காலகட்டத்தில் வந்து பார்க்க போனால் திமுக மேலே வந்து 2024 வெறுப்புன்னு வந்து, ஏன்னா கொடுத்த வாக்குறுதிகள்லாம் திமுக பண்ணலை. இன்னைக்கு நான் வந்து ஓப்பனாக சொல்கிறேன், இன்னி வரைக்கும் வந்து முஸ்லீம்களுக்கு வந்து இப்போ கூட வந்து பார்க்க போனால் நீங்கள் வந்து ஒரு ஹஜ் கமிட்டிக்கு ஒரு பில்டிங் அது எனக்கு தெரிஞ்சு தேவையே இல்லை. அது வந்து உண்மையாலுமே சொன்னால் அமைப்புகளுக்கே தெரியும். நாங்கள் ஒரு பக்கத்தில் அதாவது என்ன ஒன்றுனா வந்து இன்றைக்கி வந்து பார்க்கணும்னா மைனாரிட்டிக்கு கொடுக்குறாங்கன்னு வந்து சொல்லும் போது என்ன கொடுக்குறாங்கன்னு நீங்கள் ஆதாரத்தை எடுத்து காட்டுங்க சார். இல்லை நான் வந்து இன்றைக்கி பாதுகாப்பு வந்து முஸ்லீம்களுக்கு பாதுகாப்பு திமுகனா இந்த திமுக ஆட்சி காலம் வரும்போது தான் நீங்கள் எடுத்து பார்த்தா தீவிரவாதம் பயங்கரவாதம் அதிகரிச்சிருக்கும். நான் போய் சொல்ல, நீங்கள் வேணால் எடுத்து பாருங்கள். கோயம்புத்தூர் பாம்பு பிளாஸ்டாவாக இருக்கட்டும், அந்த இந்த விஷயத்தில் கூட நீங்கள் பார்க்க போனால் வந்து இந்த கோவை இந்த சிலிண்டர் அந்த இதாக இருக்கட்டும், உங்களுக்கு வந்து பார்க்க போனால் டெரரிசம் வந்து எங்கே அதிகமாக ஊக்குவிக்கிறாங்கன்னா திமுக ஆட்சி காலத்தில். ஏன் ஒன்றா உருவாக்குறது அவங்களா தான் இருப்பாங்க, விடுதலை பண்ணுறதுக்கு கோரிக்கை அவங்ககிட்ட தான் வச்சுருப்பாங்க. நீங்கள் பாருங்கள், கவர்னர் வரைக்கும் வந்து நீங்கள் வந்து போனதில் என்ன பண்ணாங்கன்னா அமைப்புகள் கிட்ட எல்லாம் வந்து எங்களுடைய ஆளுங்கள்லாம் வந்து நீங்கள் விடுவிக்கணும்னு சொல்லி கோரிக்கை வைக்கும் போது கவர்னர் ஆர்.என். ரவி சொன்னது என்னன்னா, இந்த தேசத்துக்கு எதிரான எந்த ஒரு பயங்கரவாதியும் நாங்கள் விடுதலை பண்ண மாட்டோம், மற்றவங்க எல்லாரையும் விடுவிச்சாச்சு. ஏன் ஒன்றுனா வந்து திமுக எப்படின்னா வந்து குழந்தையும் கிள்ளி தொட்டிலும் மாற்றுறாங்க. இன்றைக்கி பாதுகாப்புன்னு சொல்லும் போது நான் தமிழ்நாட்டை பற்றி சொல்கிறேன் சார். தமிழ்நாட்டில் யாருடைய ஆட்சி காலத்தில் முஸ்லீம்கள் வந்து அதிகம் பாதிக்கப்பட்டது வந்து நீங்கள் சர்வே எடுக்க சொல்லுங்கள். இப்போ நான் உங்களை வந்து யாராவது கேட்டேன்னு வச்சுக்கோ, பீகாரில் போய் பாரு, யூபியில் போய் பாருங்க. ஏம்மா நான் யூபியில் வந்து அங்கங்கே வந்து நம்மளை மாதிரி ஆளுங்களாம் இருக்கிறாங்க, யாரெல்லாம் வந்து சமூக ஆர்வலர்கள் அவங்க ஃபைட் பண்ண போகிறாங்க. நான் தமிழ்நாடு மட்டும் வரேன். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு முஸ்லீம் வந்து பிஜேபியால் பாதிப்பு ஏற்பட்டிருக்குதா? நீ சிஏ சட்டத்தை வந்து பயமூத்துன, என்ஆர்சி வந்து நீ பயமூத்துன, நீ வந்து இங்கேருந்து பாகிஸ்தானை கடத்திடுவாங்கன்னு சொன்ன, இப்போ எஸ்ஐஆருக்கு வந்து நீ வந்து பயமூர்த்தின, எல்லாத்துலேயும் வந்து பண்ணிட்டு இதனால் வந்து தமிழ்நாட்டு முஸ்லீம்களுக்கு என்ன பாதிப்பு? அதனால தான் வந்து இப்போ வந்து முஸ்லீம்களுக்கே நல்லா தெரிஞ்சு போச்சு, திமுகவில் வந்து எதுவுமே எங்களுக்கு பண்ணலை சார். நான் சொல்கிற இந்த வார்த்தைகள்லாம் ஜமாத் மூலமாக எனக்கு வந்து சொல்ல முடியுது. நான் மறுபடியும் இந்த இடத்துல குறிப்பிட்றேன், 2024 இதே ஜமாத்து பிஜேபியுடைய அலுவலகத்தில் எனக்காக எம்பி சீட்டு கேட்க வந்தாங்க. இது ஏன் ஒன்றா அப்பயே வந்து கன்சிடர் பண்ணாங்க, கூட்டணி கட்சிக்கு போனதால் வந்து அது வந்து கைவிடப்பட்டது. இப்போ கூட ஜமாத் வந்து என்கிட்ட சொல்கிற ஒரே விஷயம், அத்தாவளா 10 வருஷமாக நீங்கள் வந்து பிஜேபியில் இருக்கிறீங்க, ஏன் வந்து ஒரு மாவட்ட தலைவர் முஸ்லீம் இல்லை? நான் மற்றவங்களாம் விட்டுறேன், நீங்கள் தான் வந்து உயிர்ன்னு சொல்கிறீங்க. ஒரு மாவட்ட தலைவரில் ஒரு பேரம்பாடியில் ஒரு முஸ்லீம் கிடையாது, ஒரு எம்எல்ஏக்கு சீட்டு கொடுக்க மாட்டேன்றாங்க, ஒரு எம்பிக்கு கொடுக்க மாட்டேன்றாங்க. என்ன காழ்ப்புணர்ச்சி இது? தலைமை எடுக்கிற முடிவா இல்லை தமிழ்நாட்டு பிஜேபி எடுக்கிற முடிவா? நீங்கள் வந்து சிந்திங்க. இப்போ கூட சொல்ல, நீங்கள் பிஜேபியில் வந்து உங்களுக்கு மோடி பிடிச்சதால கண்டினியூ பண்ணுங்கள். நாங்கள் முஸ்லீம்கள்லாம் வந்து பிஜேபிக்கு எதிரானவர்கள் இல்லை, ஆனால் வந்து அதே நேரத்தில் முஸ்லீம்களுக்கு எதிராக வந்து செயல்பட்டால் நாங்கள் குரல் கொடுக்க வேண்டிய ஒரு நிலைமை எங்களுடைய உரிமை அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் போனதில் என்ன சொன்னாங்கன்னா, வந்து திமுக இல்லாமல் அதிமுகவுக்கு ஓட்டு போடுறதா வந்து ஒரு டிசைடிங் பண்ணாங்க சார். அப்போ வந்து என்ன பண்ணோம், அதிமுக சார். இப்போது எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் உண்டு.
எப்பவும் கோயில்கள் போன்ற இடங்கள்ல வந்து யாரும் இந்துக்களை கூப்பிட்டு நீங்கள் இவ்வளோ ஓட்டு போடுங்க இவ்வளோ போட்டுங்கன்னு சொல்கிறது கிடையாது. ஆனால் குறிப்பாக நீ கிறிஸ்தவரில் மட்டும் பார்த்தீங்கன்னா சர்ச்சில் கூப்பிட்டு இவருக்கு ஓட்டு போடுங்கன்றாங்க. ஜமாத்தில் முஸ்லீம்கள் வந்து ஜமாத்தில் வந்து மசூதிக்கு வெள்ளிக்கிழமை வரும்போது இவங்களுக்கு ஓட்டு போடுன்றாங்க. ஸோ ஏன் நீங்கள் வந்து ஓட்டு போடுவது கூட ஒரு ஹாஜியோ இல்லை அவர் சொல்லி தான் நீங்கள் முடிவெடுக்கணும், முல்லா அவங்கெல்லாம் சொல்லி தான் முடிவெடுக்கக்கூடிய சூழ்நிலையை இப்படி உருவாக்கியிருக்கீங்க? ஏன் உங்கள் இந்து கட்சிகள்லாம் வந்து சொல்கிறது இல்லையா ஓட்டு போடுங்க? இந்து கட்சி சொல்லுது சார், கட்சி வேற, அது யாரும் கேட்க மாட்டாங்க. ஆனால் கோயிலில் யாரும் வந்து பெரிய அளவில் ஸ்ரீரங்கம் கோயிலில் கூப்பிட்டு நீங்கள் எல்லாம் வந்து ஓட்டு போடுன்னு பட்டாச்சாரியார் சொல்ல மாட்டார். அது மாதிரி விஷயங்கள். ஆனால் உங்களை வந்து ஒரு ஜமாத்துனா கூப்பிட்டு சொல்கிறாங்களே ஓட்டு போடுங்கன்ட்டு. சார் மறுபடியும் உங்களுக்கு இப்போ அதையும் வந்து சொல்ல விரும்புகிறேன். இந்த மாயை கூட வந்து இப்போ விலகிட்டாங்க. இப்போ நான் சொல்கிறேன், இந்த எலெக்ஷனில் ஜமாத் மூலமாக எல்லா தமிழ்நாட்டுக்கும் ஒரு சர்க்குலர் போயிருக்குது. இனி வந்து உங்கள் தொகுதிக்கு யார் வந்து நல்லது பண்ணுவாங்களோ அவங்கள தேர்ந்தெடுங்க. இனி ஜமாத் வந்து இந்த தலைவனுக்கு போடு, அதிமுக போடு, திமுக போடு நாங்கள் சொல்ல மாட்டோம்னு சொல்லி அறிக்கை கொடுத்துட்டாங்க. நான் சொல்கிறது இப்போ நான் ப்ரெசென்ட் இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி. அதனால தான் வந்து என்ன பண்ணாங்கன்னா இந்த தடவை வந்து திமுகவுடைய தோல்விக்கு முக்கிய காரணமே அதுதான். அதே நேரத்தில் வந்து விஜய் வந்து ஏன் வந்து இது பண்ணாங்கன்னா, இவங்களும் வாக்குறுதியை நிறைவேற்றல, அவங்களும் வாக்குறுதியில், இவனும் வந்து எங்கே பாதுகாவலன்னு சொல்கிறாங்க. அவங்கள எங்களுக்கு பாதுகாவலன்லாம் தேவையில்லை சார், எங்களை பாதுகாக்கிறதுக்கு எங்களுக்கு தெரியும். ஏன்னா வந்து இன்றைக்கி என்ன ஒன்றா வந்து ஒரு கட்டமைப்புன்னா மைனாரிட்டிக்கு தான் வந்து இந்த கவர்மெண்ட் அதிகமாக. ஆனால் மைனாரிட்டி நீங்கள் சொல்கிற மாதிரி 50லேருந்து 60 சீட்டுக்கள் வந்து என்னென்னா வந்து டிசைடிங் அத்தாரிட்டி மைனாரிட்டிஸ் இருக்கிறாங்க சார். ஆனால் அந்த மைனாரிட்டி என்ன பண்ணுறாங்கன்னா சார், இப்போட சொல்கிறேன், இந்த கட்சிகள் அரசியல்வாதிகள்லாம் பயமூத்தி என்ன பண்ணுறாங்க, இவங்க வந்து அந்த இடத்துல வந்து ஒரு மாயை வந்து கிரியேட் பண்ணி விட்டாங்க. சரி, மாயை நீங்களே நான் சொல்கிறேன். திருமாவளவன் போன்றவர்கள் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சார், நான் வெளியே சொல்லும்போது ரம்ஜானுக்கு நான் நோன்பு இருப்பேன்றார் திருமாவளவன். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த ஈரான் பிரச்சனை வரும்போது மிகப்பெரிய போராட்டம் பண்ணுறாங்க. ஸோ எங்கேயோ நடக்கிற பிரச்சனைகளை பண்ணுறாங்க தவிர இங்கே வேங்கை வயல் போன்ற பிரச்சனைக்கு தலையிடுறதே கிடையாது. ஸோ இது ஒரு போலி நாடகமாக இஸ்லாமியர்களை வந்து இவர் ஏமாற்றுகிறாங்க இஸ்லாமியர்கள் புரிஞ்சுக்கிட்டாங்களா? தன் சமுதாயத்துக்கே நல்லது பண்ணாத திருமாவளவனை பற்றி வந்து இன்றைக்கி முஸ்லீம்களுக்கு நல்லா தெரியும் சார். நான் வந்து எதனால் வந்து, ஏன்னா நான் நிறைய குற்றச்சாட்டு வச்சுருக்கிறேன். இன்றைக்கி நீங்கள் சொல்கிற அந்த வேங்கை வெயிலில் கூட குரல் கொடுக்கல. ஏன் ஒரு பட்டியல் என்ன பண்ண திமுக சேர்ந்து அந்த பேப்பரில் அடிக்கும் போது கூட ஒரு கண்டனத்தை தெரிவிக்கல. நீங்கள் வந்து ஓசின்னு சொல்லும் போது கூட வந்து கேட்கல. இன்றைக்கி நான் ஒரே விஷயம் கேட்குறேன், இன்றைக்கி வந்து சொசைட்டியில் வந்து ஈக்குவல்னு சொல்லி உதயநிதி ஸ்டாலின் பேசுகிறார். மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள். இன்னும் கூட நான் வந்து இந்த கிராமப்புறத்துலலாம் போய் எலெக்ஷன் ஒர்க் பண்ணேன் சார். இன்னமும் வந்து தீண்டாமை இருக்குது. இன்னமும் வந்து நான் வாயை தந்து சொல்ல கீழ் ஜாதி மேல் ஜாதின்னு சொல்லி இரட்டை கோப்பை முறை பல இடங்கள் இருக்கு. முதல்ல உன் சமுதாயத்தை வந்து நீ திருத்தத்துக்கு வழி இல்லை, எங்கள் சமுதாயத்துக்குள்ள வந்து திருத்தணும்னு அவசியம் இல்லை. நான் இந்த இடத்துல மறுபடியும் சொல்கிறேன், நான் ஒரு அரசியல்வாதியாக வந்து பேசலை. ஏன்னா வந்து எல்லாருமே அவன் மதம் எந்த மத வழிபாட்டில் வந்து யாரும் குறுக்கிடக்கூடாது சார். என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான். அது இந்துவாக இருக்கட்டும், கிறிஸ்டினாக இருக்கட்டும், முஸ்லீமாக இருக்கட்டும், எங்களை இப்போ எங்கள் சமுதாயத்தில் வந்து ஒரு சிறுபான்மையில் வந்து நான் இருக்கிறேன்னா, இப்போ நான் அந்த சிறுபான்மை மக்களுக்காக தான் வந்து பாடுபடுறேனே தவிர நான் உங்கள் சமுதாயத்துக்கு வந்து பாடுபடணும்னா, ஏன்னா அரசியலை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்கும் ஒரு அமைப்புன்னு வச்சுக்கிங்களேன். இப்போ எஸ்சியாக இருக்கட்டும், ஓபிசியாக இருக்கட்டும், விவசாய அணியாக இருக்கட்டும், ஒவ்வொரு அப்போது இப்போ நான் சொல்லலாம், நான் வந்து மைனாரிட்டிக்கு வந்து மைனாரிட்டிக்கு ஒன்றா எனக்கு கொடுக்கப்பட்ட ஒர்க் அது. இன்றைக்கி நான் வந்து என்ன பண்ணேன்னா வந்து மைனாரிட்டியில் போயிட்டு நான் கட்சியில் பிஜேபியில் இருக்கிறேன் சார். ஆனால் பிஜேபியில் இருந்தாலும் நீங்கள் எவனா எடுத்து பாருங்கள், அண்ணாமலை ஸ்டேஜில் இருக்கும்போது வந்து பில்கிஸ் பானுவை வந்து விடுதலை பண்ண அந்த 11 பேருக்கு எதிராக வந்து குரல் கொடுத்த முதல் ஆள் தமிழ்நாட்டில் நான் சார். நீங்கள் வேணால் எடுத்து பாருங்கள். அவங்கள கைது பண்ணி உள்ளே பண்ணணும்னு சொன்னாங்க. நிபுர் சர்மா நபிகள் நாயகத்தை பற்றி தப்பாக பேசும்போது அவங்கள கைது பண்ணுங்கன்னு போர்டு பிடிச்சால் நான் எங்கே இருக்கிறேன்? பிஜேபியில் இருக்கிறேன். நான் ஏன் சொல்ல வரேன்னா, நான் பிஜேபியில் இருந்தோம், பிஜேபி என்கிட்ட வந்து நடவடிக்கை எடுக்கல. ஏன் நடவடிக்கை எடுக்கணும்னா, நல்ல விஷயம். உன் சமுதாயத்துக்காக நீ வந்து குரல் கொடுக்கும்போது உன் சமுதாய மக்களுக்கு தெரியணும் நீங்கள் ஒருத்தர் இருக்கிறோம், அதற்கு இந்த கட்சியும் உறுதுணையாக இருக்குன்னு வந்து நம்பணும். இப்போ வேற எந்த கட்சியிலையாவது இந்த மாதிரி யாராவது பண்ணுறதுக்கு இருக்குதா? அதனால தவறு பண்ணுற யாராக இருந்தாலும் சரி, இது என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு மத சாயலை பூசிடுறாங்க சார். இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஐ லவ் முகமதுன்னு சொல்லி ஒரு விஷயத்தை இது பண்ணாங்க. ஆமாம் சார். அதாவது என்ன ஒன்றா அதாவது பிராண்டை கூப்பிட்டு வந்து இறைவன் வந்து ஐ லவ் முகமது வந்து எல்லாம் சொல்லலை சார். அதாவது உண்மையாலுமே முஸ்லீம் அமைதியாக இருக்கிறாங்க. இதை வச்சு அரசியல் பண்ணுற அந்த 3 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து ஆளுங்கட்சிங்களும் சரி எதிர்கட்சிங்களும் சரி எங்கெங்கெல்லாம் வந்து என்னென்ன வாங்கணுமோ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, கரெக்டான அரசியல் பண்ணுறாங்க. ஆனால் இப்போ வந்து இஸ்லாமிய சமுதாயர்கள் வந்து என்னென்னா வந்து வீழ்த்து கொண்டார்கள். இவங்களை பின்னாடி போனால் நம்மளுக்கு அழிவுதான். இப்போ கூட விஜய்க்கு நீங்கள் வந்து பார்க்க போனீங்கன்னா வந்து இன்னைக்கு விஜய் வந்து 13 முஸ்லீம்களுக்கு வாய்ப்பு கொடுத்துக்கிறார் அவருடைய கட்சியில். அப்போ அங்கே கொடுக்கும்போது என்னை கூப்பிட்டு ஜமாத் என்ன தெரியுமா சொன்னாங்க, இத்தனை வருஷமாக நீங்கள் இருக்கிறீங்க, உங்கள் கட்சியிலேருந்து ஒரு சீட்டு கொடுக்கல,
இதே அதிமுக வந்து முஸ்லீம்களுடைய வந்து ஆதரவுன்னு சொன்னால் அதிமுகவே ஒரு சீட்டு கொடுத்துருக்குது. நீங்கள் சொன்ன அந்த வந்து பாட்டாளி மக்கள் கொடுக்கல. இன்னைக்கு வந்து பாருங்க வந்து விஜய் வந்து சரியான இடத்துல கொடுத்துருக்குறாங்க. ஆனால் திமுக கொடுத்துருக்குறாங்க. ஆனால் திமுக மேலே நம்பிக்கை போயிடுச்சு. இனி வந்து என்ன ஒன்று வந்து திமுகலாம் வந்து முஸ்லீம்களுடைய பாதுகாவலன்னு சொன்னால் முஸ்லீம்களே ஏற்றுக்க மாட்டாங்க. அதனால தான் விஜய்க்கு வந்து இந்த தடவை என்ன பண்ணாங்கன்னா வந்து இந்த தடவை நிறைய பேர் வந்து இது பண்ணாங்க. அதே மாதிரி வந்து விஜய் அப்ரோச் பண்ணார் ஜமாத் தலைவர்கள்லாம் போய் இது பண்ணி, நான் வந்து என்ன ஒன்றா இந்த வந்து பாரபட்சம்லாம் இல்லை, ஒரு தடவை எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லி இதற்கு பின்னாடி வந்து ஜமாத்துடைய மீட்டிங்லாம் நடந்துருக்குது. அப்போ கூட ஜமாத் என்ன திரும்ப சொன்னாங்க, ஐயா இனிமேல் நாங்கள் வந்து சர்க்குலர் கொடுத்தாச்சு, மக்கள் உங்களை தேர்ந்தெடுத்தா இது பண்ணிக்கிட்டோம், நாங்கள் எங்களுடைய முஸ்லீம் சமுதாய மக்களை கண்ட்ரோல் பண்ண மாட்டோம், இதை வந்து வாக்குறுதி கொடுத்துட்டாங்க. மக்கள் போட்டால் அவங்களை தேர்ந்தெடுத்துட்டோம். ஆனால் நாங்கள் வந்து சர்க்குலர் பாஸ் பண்ணிட்டாங்க. டு பி ஆனஸ்ட் இதுதான். அதனால தான் வந்து இந்த தடவை வந்து பார்க்க போனால் 2 விஷயம். ஒன்று, புதுசாக வந்து 20 லட்சம் இளைஞர்கள் புது ஓட்டர்ஸ். 2வது மைனாரிட்டி ஓட்டு. 3வது வந்து மற்ற கட்சிகளுடைய அதிருப்தி ஓட்டு. இதுதான் வந்து விஜய் பட்டியலின வாக்குகள் அதுவும் வந்திருக்கு இல்லையா? நிச்சயமா சார். அதான் சொல்ற அதிருப்தி ஓட்டுன்னு சொல்றது வந்து எல்லாமே சேர்ந்து இது எல்லாமே சேர்ந்து தான் பண்றாங்க. இல்லைன்னா இன்னைக்கு விஜயும் வந்து 15% 20% வந்திருக்கும். 3 கட்சியும் சேர்ந்து 20 தொங்கு தான் வந்திருக்கும். ஆனா இப்போ மறுபடியும் வந்து என்னன்னா, இப்போ விஜய் தேர்ந்தெடுக்கிறதால அடுத்தது வந்து 6 மாசத்துல விஜய் என்ன பண்ண போறாங்கன்னு வந்து தெரியணும். இது வரைக்கும் நீங்க சொல்ற அந்த மைனாரிட்டி விஷயத்தான் சொல்றேன், நாங்கள் எந்த கோரிக்கையும் அங்கே வைக்கல. ஏன்னா இதே திமுக ஆட்சியில் வந்து மதர்சாக்கள்ல வந்து ஆசிரியர்கள் இல்லை, மதர்சாக்கு நிதி வரல. ஆனால் இங்கே இருக்கிறவங்கலாம் வந்து சார் போல்டாக சொன்னா, இப்போ நான் பிஜேபியில் இருக்கிறேன் சார். பிஜேபியில் இருக்கிற சில அமைப்புகள் என்ன பண்ணுறாங்கன்னா, நான் மறுபடியும் சொல்கிறேன் கிடையாது, நம்ம வந்து கட்சி மற்ற கட்சிக்கும் நம்ம கட்சிகளில் என்ன வேறுபாடுகிறதால நான் இந்த பிஜேபியிலே வந்தேன். இன்றைக்கி நீ வந்து என்ன பண்ணனா, ஹிந்துனாலே நிறைய பேருக்கு வந்து என்னன்னா, நம்ம முஸ்லீம்களே என்ன நினச்சிக்கிறாங்க, ஹிந்துன்னா வந்து தயவு செய்து புரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு நாட்டில் இந்தியாவில் என்னவா, இந்திய கலாச்சாரம் உங்களுக்கே தெரியும், நம்மளுடைய கலாச்சாரமோ பண்பாடு தான். இப்போ அங்கே போய் இந்தியாவில் இருக்கிற முஸ்லீம்கள், இந்தியாவில் இருக்கிற கிறிஸ்துவர்கள் இந்தியாவில் அப்படி சொல்ல மாட்டாங்க, இந்தியாவுடைய கலாச்சாரத்தை பாருங்கன்னா சொல்லுவாங்க. அப்போ வந்து ஒரு நீங்கள் வந்து என்ன ஒன்றா வந்து ஹிந்துன்னு சொல்கிறது ஒரு வாழ்வின் நெறிமுறை, அங்கே ஃபாலோ பண்ணுறது தான் எல்லாம். நம்ம வந்து இருக்கிறதே அந்த கைக்குள்ளே தான் அடக்கும் நம்ம எல்லாமே. இப்போ நீங்கள் பாகிஸ்தானில் போனால் பாகிஸ்தானில் வந்து இருக்கிறாங்க, ஆனால் நம்ம பாகிஸ்தானி தானே சொல்கிறோம். ஆனால் இங்கே இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த இடத்துல போயிட்டு முஸ்லீம்கள் வந்து தவறுகள் நடக்குது சார். நான் என்ன சொல்கிறேன், முதல்ல நம்ம கரெக்ட் பண்ணிப்போம். அதாவது பிஜேபி கூட இருக்க அமைப்புகள்லாம் சொல்கிறீங்க. ஆமாம், அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வந்து நம்ம இந்துத்தை விடக்கூடாது, அங்கே பாருங்கள் முஸ்லீம் அவங்க பல இடங்களே இந்து அமைப்புகள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்து பொருளை இந்து கடைகளில் வாங்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதன் மூலமாகவே வந்து இந்த இஸ்லாமிய கடைகளில் பொருட்களை வாங்காதீங்கன்ற விஷயத்தை வேறு முன்வைக்கிறாங்க. இந்து அமைப்புகளே பண்ணுது சார். நான் வந்து உங்களை மட்டும் குற்றம் சொல்கிறேன் சார், தவறு எங்கள் சைட்லேயும் இருக்குது சார். நான் போல்டாகவே சொல்கிறேன். ஏன் ஒன்றா இது பண்ணுறது உண்மையாலுமே பப்ளிக் கிடையாது. நான் உங்கள் வீட்டில் வந்து சாப்பிட்றேன், நீங்கள் எங்கள் வீட்டில் வந்து சாப்பிட்றீங்க, இதுதான் உண்மை. ஆனால் இதை வந்து பிரபகண்டா பண்ணுறது என்னன்னா, இந்த யூடியூப் சேனலை வச்சியும் புரியுதுங்களா, இன்றைக்கி பண்ணுறது எல்லாமே வந்து ஆண்ட்ராய்டு கையில் இருக்கிறதால எதை பார்க்குறாங்களோ அதை தான். நான் உண்மை நிலவரம் என்னன்னு வந்து தெரியாதுல்ல. இப்போ சமீபத்தில் நார்த் சைடில் வந்து ஒருத்தர் தாடியை வந்து அறுத்துட்டாங்கன்னு சொன்னாங்க. இப்போ கிறிஸ்மஸில் கூட நீங்கள் இது பண்ணாங்க. ஆனால் உண்மையிலுமே என்னன்னு வந்து எவனாவது வந்து அங்கே என்ன நடந்து உங்களுக்கு தெரியுமா, எனக்கு தெரியுமா, அவன் மொபைலை பார்த்துட்டு இன்னைக்கு தெரியும். இந்த ரூமில் நான் ஒரு செட்டிங் பண்ணி எடுத்துகிட்டு வந்து யூடியூப்பில் ஃபேக்காக போட்டால் வந்து நம்புறதுக்கு ஆளுங்க இருக்கிறாங்கல்ல, அதை நம்பாதீங்கன்னு சொல்ல வரேன். அதே நேரத்தில் வந்து என்ன ஒன்றா பிஜேபி வந்து இன்னைக்கு நான் ஒரே விஷயம் கேட்கிறேன், முஸ்லீம்கள் எதிர்ப்பு வந்தால் எப்படி சார் 3வது முறையாக வந்து பிரைம் மினிஸ்டர் வந்திருப்பார், நீங்கள் சொல்லுங்கள் சார். ஆனால் வாக்கு இப்போ போன வாட்டி விட கம்மியாக இருக்குது, அவர் போன வாட்டி சீட் கம்மியாக இருக்குது, இதெல்லாம் இருக்கு இல்லையா சார்? சார் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் பிஸ்னஸில் இருக்கும் சார். ஷேர்ஸில் மட்டும் போட்டால் என்ன ஷேர்ஸ் என்ன மேலேயேவா இருக்கும்? என்ன சார் நீங்கள் பேசுகிறது? அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்க தான் செய்யும். நீங்கள் வாங்குகிற மார்க்கே வந்து ரொட்டீனாக வந்து 100 மார்க் வந்து எல்லா சப்ஜெக்ட்லையும் வாங்கினே இருப்பீங்களா? தயவு செய்து வந்து படித்தவனுக்கு அது தெரியும் சார், படிக்காத முட்டாளங்களுக்கு கூட வந்து தெரியும் சார். ஆனால் அது வந்து அதை அரசியல் ஆக்குறவங்க தான் தெரியல. ஏன்னா நீங்கள் வந்து இப்போ நீங்கள் சொல்ல, ஏன்னா வந்து படிக்காதவன் கூட அறிவு இருக்குது, அவன் சிந்திக்கிறான். படித்தவனுக்கு என்ன ஒன்றா வந்து தவறு பண்ணுறதே அவன் தான் தட்டி விட்றான். அதனால தான் வந்து என்ன சொல்கிறேன், நான் என் மதத்துக்கு மட்டும் சொல்ல வரல, இது எங்களுடைய அமைப்புலேயும் சிலர் இருக்கிறாங்க. அதே நேரத்தில் வந்து நான் ஏன் சொல்கிறேன்னா, இப்போ பிஜேபி இருக்கிறதால எனக்கு உரிமை இருக்குது, நான் இருக்கிற கட்சி. அப்போ அந்த கட்சியில் இருக்கிறவங்க வந்து அதை திருத்திக்கணும்னு சொல்கிறேன். இப்போ நான் அத்தாவலா தப்பு பண்ணுறான்னு வச்சுங்களேன், அத்தாவலா வந்து என்னன்னா நீங்கள் வந்து கரெக்டாக இது பண்ணுங்கள். ஆனால் ஒத்துமொட்ட இஸ்லாம்னு சொல்லாதீங்க. இன்னைக்கு வந்து பயங்கரவாதி ஒருத்தன் பண்ணான்னா நீங்கள் என்ன பண்ணுங்க, இஸ்லாமிய பயங்கரவாதிகள். நான் கேட்குறேன், தமிழ்நாட்டில் மட்டும் எடுத்துக்கிறேன் சார், கொள்ளடிக்கிறவன் பயங்கரவாதி, இஸ்லாமிய கற்பழிப்பு பண்ணுறவன் நான் கேட்குறேன், எல்லாமே முஸ்லீம்களா சார்? இனி நான் தினமலர் பேப்பரில் போட்டுக்கிறேன் சார், ஒரு பெண்ணை கற்பழிக்கும் போது இஸ்லாமிய வாலிபர் வந்து பாலியல் துன்புறுத்தல் போடும்போது நான் வந்து இதே தினமலர் ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணி அந்த ஆசிரியர்கிட்ட பேசினேன். ஐயா பண்ணது தப்பு தான், இல்லைன்னு சொல்லலை, அதில் இஸ்லாமியன். ஆனால் டச் சார் இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு எழுத்து கூட அதில் வரல. நான் இந்த நேரத்தில் தினமலருக்கு வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.
ஏன் ஒன்றா வந்து சார் இப்போ இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களோட இஸ்லாமிய அமைப்புகள் எனக்கு தெரிந்த நிறைய நண்பர்கள் இஸ்லாமிய தலைவர்களாக இருக்காங்க. தடாரியும் போன்றவங்க என்னோட நண்பர்கள் தான். அவங்க வந்து இப்போ தொடர்ந்து சொல்லிட்டு இருந்த விஷயம் என்னென்னா, பல படங்களில் துப்பாக்கியாக இருந்தாலும் சரி, பல படங்களில் பார்த்தீங்கன்னா விஜய் வந்து இஸ்லாமிய தீவிரவாதத்தை அது வந்து ஸ்லீப்பர் செல் மாதிரி காமிச்சிக்கிட்டே இருந்தார். இப்போ ஜனநாயகன் படத்தில் கூட பல காட்சிகளை இஸ்லாமியில் தீவிரவாதினே காட்டிகிட்டு இருக்காரு. ஏற்கனவே விஜயகாந்த் மேலே இது மாதிரி குற்றச்சாட்டு இருந்தது, பட் அது பெரிய லெவலில் போகல. அப்போ வந்து இஸ்லாமிய பெரிய லெவல் இல்லை. இப்போ தொடர்ந்து இவரை பற்றி பார்த்தீங்கன்னா விஜயை பற்றி பல அமைப்புகள் வந்து இஸ்லாமியில் விஜய் வந்து தீவிரவாதி பயங்கரவாதின்னு தொடர்ந்து இப்போ திரைப்படங்கள் சித்தரிச்சுனே வராரு. ஸோ அவருக்கு ஏன் நான் வாக்களிக்க வேண்டும்னு கேள்வி கேட்குறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நியாயமான விஷயம். இந்த பயங்கரவாதி இஸ்லாமிய பயங்கரவாதிகள் வந்து சித்தரிக்கிறது எத்தனை வருஷமாக நடந்துருக்கு நீங்கள் சொல்ல முடியுமோ? நான் உங்கள்கிட்ட ஹானஸ்ட்டாக கேட்குறேன். நீங்கள் சொல்கிற தமிழ்நாட்டில் பிஜேபி இல்லை, நீங்கள் சொல்லும் போது மத்தியில் வந்து பிஜேபி கிடையாது, காங்கிரஸ் ஆட்சி தான், திமுக ஆட்சி தான், அதிமுக ஆட்சி தான். நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி அவங்ககிட்ட எல்லாம் கேட்கணும். அப்போ அவங்க கூடலாம் சேர்ந்து மாறி மாறி நீங்கள் வந்து ஆட்சிக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து புதுசாக ஒருத்தவங்க வந்தாங்கன்னா நீங்கள் வந்து பழிய போட்டுருவீங்களா? அதை வந்து தவிர்க்கணும். நான் இல்லைன்னு சொல்லவில்லை, மறுபடியும் சொல்லுங்க, நெருப்புனா சுற்றாது. அதனால தான் வந்து ஒரு படமாக வந்து பாருங்கள். நான் அதே நேரத்தில் வந்து ஒரு இஸ்லாமிய பயங்கரவாதின்னு காட்டும் போது அதே ஒரு இஸ்லாமிய அங்கே நல்லவனாகவும் காட்டுறான்ல, அதையே நீங்கள் பேச மாட்டேன்றீங்க. நான் அதை எடுத்துக்கிறேன் சார், நான் அதை எடுத்துக்கிறேன். இன்றைக்கி இஸ்லாமிய போர்வையில் தானே அடிக்கிறாங்க. நான் இந்திய இஸ்லாமியன்லாம் யாரும் கிடையாது. இது வந்து மோகன் பகாவத் மட்டும் இல்லை. நீங்கள் வந்து பார்க்க போனால் வந்து அஜித் தோவல் அவர் சொல்லிடுறார், இந்திய இஸ்லாமியர்கள் வந்து எந்த பயங்கரவாதத்திலையும் ஈடுபடுறது கிடையாது. இது அந்நிய நாட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க இஸ்லாமியெல்லாம் அப்புறம் தூக்கி போடுங்க. அவன் அந்நிய நாட்டுக்காரன், அவன் வந்து பயங்கரவாதி. தொப்பி போட்டவனே அவனை முஸ்லீம்னு போட்டு அவன் பண்ணுற தப்புங்களாம் நான் தூக்கி மடியில் உட்கார வைக்க முடியுமா? அதனால் வந்து இது வந்து விஜய் வந்ததால் கிடையாது, விஜயகாந்த் வந்த இதெல்லாம் இல்லை. இதுக்கு முன்னாடி பிஜேபி, நீ பிஜேபி மேலே தானே சொல்கிற, மதவாத கட்சி நீ தான் சொல்கிற. நான் அதுதான் கேட்குறேன். 3 தடவை வந்து பிஜேபி இல்லை, காங்கிரஸ் இருந்தது. தமிழ்நாட்டில் திமுக அதிமுக தான். நீங்கள் கேள்வி அங்கே கேட்கணும். நீ அங்கே கேட்டுட்டு வந்து நீ வந்து இது பண்ணால் வந்து தவறில்லை. இப்போ கூட சொன்னால் ஒரு படத்தை வந்து காட்டும் போது இப்போ ஒரு இந்துக்கு இந்து தான் இருக்கிறது, ஒரு முஸ்லீம் தான், ஒரு போலீஸ்காரனுக்கு யாருன்னு போனால் ஒரு போலீஸ்காரன் தான். அப்போ யாரை வச்சு நீ எடுப்ப? ரோபோட் வச்சு எடுப்பியா? ஒரு என்டர்டெயின் பண்ணுற சார். அதை வந்து நீங்கள் வந்து பெருசாக வந்து அப்போ வந்து நீ என்ன சொல்கிறேன்னா வந்து எவனுமே தவறு பண்ணுறதில்ல. ஆனால் நான் பொதுவாகவே சொல்கிறேன், இந்துவாக இருக்கட்டும், முஸ்லீமாக இருக்கட்டும், கிறிஸ்துவனாக இருக்கட்டும், எல்லாரும் வந்து என்ன ஒன்றா வந்து அவங்க கொடுக்குறது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு ஸ்கிரிப்ட், அவ்வளோதான். நான் வந்து அதை வந்து ஒரு படமாக வந்து பாரு, 3 மணி நேரம் போகிறேன், என்ஜாய் பண்ணுறேன், பார்த்துட்டு வரணும். அதை பார்த்துட்டு வந்து யாராவது வந்து பயங்கரவாதத்துக்கு ஈடுபடுறான்னா தயவு செய்து தவறாக வந்து நீங்கள் பண்ணாதீங்க சார். அதாவது ஓப்பனாக சொன்னால் நான் மீடியாக்கிட்டே கெஞ்சி கேட்டுக்கிறேன். ஏன்னா அவங்க எடுக்கிறாங்க, நல்ல கதைகள்லாம் இருக்கிறாங்க. நல்ல கதை எடுத்தோன்னா வந்து அதே கதை எல்லாமே ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அவங்க வருமானத்துக்கு, அவங்களுடைய வந்து என்டர்டெயின்மெண்ட்டுக்கு அவங்க வந்து பண்ணுறாங்க. காசு கொடுத்து போய் நம்ம பார்க்குறோம், நம்ம பார்க்காம இருக்கிறத அவாய்ட் பண்ணலாமே. கண்டிப்பாக சார். உங்கள் நேரத்தை ஒதுக்கி எங்களை பேட்டி மிக்க மகிழ்ச்சி. நன்றி. ஜெய்ஹிந்த் சார். நேரில் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சி சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.